பிரைஸ் லார்ட். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் இன்றைய தினம் சிலுவை மரணத்திற்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளை இன்று ஆராதிப்பதில் மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வருடமும் இந்த நாளை நாம் எண்ணி பார்க்கிறோம், நினைத்து பார்க்கிறோம். இந்த பெரிய வேளன் என்ற நாள் வாரத்துக்கு ஒரு முறை வரும்போதெல்லாம் இந்த நாள் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். மணுமகனை பிதாவாகிய தேவன் சத்துருக்கள் மத்தியில் ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். தேவன் யார் என்று இந்த உலகம் அறிந்து கொள்வதற்காக பிதா தன் குமாரனையே ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். என்னை கேட்டால் இந்த உலக ஜனங்களுடைய மீட்பிற்காக, இரட்சிப்பிற்காக பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனையை பொருத்தனையாக செலுத்தியிருக்கிறார் என்பதுதான் மறைபொருள். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை பொருத்தனையாக செலுத்தி தேவன் கேட்டது நிமித்தம், அது நிமித்தம் ஒரு வெள்ளாடை பலியாக செலுத்தி தேவாசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டான் என்று வேதத்தின் மூலம் நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இன்றும் இந்த பெரிய வியாழன் நமக்கு அநேக சத்தியங்களை வெளிப்படுத்துகிறது. நாம் பின்பற்ற வேண்டிய காரியங்களை தேவனாகிய கர்த்தர் தான் ஒப்பு கொடுக்க போகிற அந்த வேளைக்கு முன்பாக பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார் தன்னுடைய சீடர்களோடு. வல்லமை மிக்க தேவன், உலகத்தை உண்டு பண்ணின தேவன், தன்னுடைய பிள்ளைகளுக்காக அடிக்கப்படவும் சிதைக்கப்படவும் 3 ஆணிகளில் தொங்கவும் கையளிக்கப்பட்ட நாள். என்னை கேட்டால் இது ஒரு அதிசயமான நாள். தன்னுடைய ஜனங்களுக்காக பலியாக போகிற தேவ ஆட்டுக்குட்டி, தேவகுமாரன், தேவ மனுஷன். பிள்ளைகளை பலியாக்கிக் கொள்கிற இந்த உலகத்தில் தெய்வங்கள் உண்டு. ஆனால் பிள்ளைகளுக்காக, தன் ஜனத்திற்காக பலியாக போகிற ஒரு தேவ ஆட்டுக்குட்டி நம்முடைய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக சிலுவை பாடுகள் அவருடைய கண்களுக்கு முன்பாக இருந்தது. மிகவும் மாமிசத்தில் கலங்கினார். அந்த வலியை எப்படி தாங்க முடியும்? 3 ஆணிகளில் 82 கிலோ சரீரம் எப்படி தொங்க முடியும்? தேவனாக நினைத்து பார்க்கவில்லை, சராசரி ஒரு மனிதனாக அவர் எண்ணி பார்க்கிறார். எத்தனை பேர் காரி உமிழப் போகிறார்கள், எத்தனை பேர் கல்லால் அடிக்கப் போகிறார்கள், உதைக்கப் போகிறார்கள், கன்னத்தில் அடிக்கப் போகிறார்கள், வாரினால் அடிக்கப் போகிறார்கள். எல்லாமே தேவன் அறிந்து வியாகுலப்பட்ட நாள் இந்த வேளைக்கிழமை. ஆனாலும் பாஸ்கா பண்டிகை தன்னுடைய பிள்ளைகளோடு, சீடர்களோடு அவர் அமர்ந்திருக்கிறார். அமர்ந்து
நாம் பின்பற்ற வேண்டிய வழிகளை சொல்லுகிறார். வேதம் நமக்கு சொல்லுகிறது, வானத்திலிருந்து இறங்கி வந்த தேவ ஆட்டுக்குட்டி நானே. மேலே வானத்திற்கும் கீழே பூமிக்கும் வாசல் இயேசு கிறிஸ்து ஒருவரே. மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாமிசத்தினாலும் மட்டுமல்ல, வசனத்தாலும் பிழைப்புண்டு என்று சொன்ன தேவன். அதற்காகவே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவம் அப்பம் நானே என்று சொன்னவர். நானே ஜீவ தண்ணீராக இருக்கிறேன் என்று சொன்னவர். என் சரீரம் இதோ ஜீவ அப்பம் என்று சொன்னவர். இதோ என் ரத்தம் உனக்கு பானம் என்று சொன்னவர். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் இன்று ஒரு கள்ளனைப் போல பிலாத்தும் அதன் கூட்டாரும் தேடி வந்த நாள், தேடி வருகிற நாள். தன் பந்தியில் அமர்ந்திருக்கிற சீடன் ஒருவனே காட்டி கொடுப்பான் என்று அறிந்து மிகவும் வியாகுலப்பட்டார் கர்த்தர். ஏன் வியாகுலப்பட்டார்? தேவனாக வியாகுலப்படவில்லை, மாம்சமான மனிதனாக இருந்து வியாகுலப்பட்டார். எனக்கு பின்பு இந்த சீடர்கள் சிறைபிடிக்கப்படுவார்கள், சிதைக்கப்படுவார்கள் என்றும் தேவன் அறிந்திருந்தார். அந்த தேவன் இன்று நம்மோடு கூட இருக்கிறார். உற்சாகமாக கையை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. அல்லேலூயா நீ பாடு, அதிசய தேவனை நீ நாடு. என் மகனே ஸ்திரப்படு, கர்த்தர் உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்திடுவார். கலங்காதே கலங்காதே, கர்த்தர் புதியன பெரியன செய்திடுவார். உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே என் மகனே. இதோ நான் வெளிப்பட்டு அதிசயங்களை செய்திடுவேன். கண்டிராத துக்கம் இனி இந்த உலகம் கண்டிடுமே. இந்த தேசம்
பாழாய் போகும். இந்த தேசம் யுத்தத்தினால் சிதைக்கப்படும். அல்லேலூயா நீ பாடு. இந்த ஜனங்கள் கேட்பாரற்று சிறகுகள் உதிர்ந்தது போல் எங்கும் பரவி பிணங்கள் கிடக்குமே. ஆனாலும் நீ பதறாதே, ஆனாலும் நீ பயப்படாதே. மதகுகள் உடைக்கப்படும், அணைக்கட்டுகள் சிதைக்கப்படும். நிலநடுக்கத்தால் தேசம் உருக்குலைந்து போகுமே. நான் வரும் வேளை இதுவன்றோ, தேசமே நீர் கண்ணீர் வடித்திடுவார். சகல தேசங்களும் விபச்சார தேசங்களும் அழிந்து நிர்மூலமாய் போகும் என்கின்றார் கர்த்தர். அல்லேலூயா. அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். பாடுகள் இனி இல்லை என் மகனே, பயப்படாமல் எனக்கென்றே போராடு. ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் உனக்கு வேண்டே, ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் உனக்குண்டு. என் எலியாவே எழும்பி பிரகாசி, கர்த்தரின் வல்லமை உனக்குண்டு. பஞ்சம் தேசத்தில் தலைவேறித்தாடும், தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு சிறு குழந்தைகளும் மடிந்து போகுமே. அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். ஆட்சி அதிகாரங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும் என்கின்றார். நல்ல தேவனே, அதிசய தகப்பனே, நீர் ஒப்பு கொடுத்த நாளில் இந்த தேசம் ஒப்பு கொடுக்கப்படும். அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே உமக்கே ஸ்தோத்திரம். தானிய ஏங்கிகள், அதாவது பணப்பட்டுவாடை செய்யும் இயந்திரங்கள் முடக்கப்படும். வங்கிகள் பரிவர்த்தனை முடக்கப்படும். நெட்வொர்க்குகள் முற்றிலுமாய் முடக்கப்படும்.
ஜனங்கள் கேட்பாரற்று பிணமாக நெற்களைப் போல் நெற்கதிர்களைப் போல் நெற்பதர்களைப் போல் சிதறி கிடப்பார்கள், எண்ண முடியாது. துர்நாற்றம் இந்திய தேசத்தில் மாத்திரமல்ல சகல தேசங்களிலும் உண்டாயிருக்கும். பாதாளங்கள் தோன்றும், பயங்கரங்கள் உண்டாகும், மலைகள் பெயர்ந்து போகும், பள்ளத்தாக்குகள் உருவாகும், பட்டணங்கள் காலியாகும், ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டும் போகும். 8 பக்கமும் 8 திசை அழிவுகளால் உலகமே நொறுக்கப்படும். உலகமே நொறுக்கப்படும். பொல்லாத ஊழியங்களெல்லாம் முடக்கப்படும். கள்ள உபதேசங்கள் முடக்கப்படும். பரிசுத்தம் இல்லாத சபைகள் அடிக்கப்படும், ஒடுக்கப்படும், அழிக்கப்படும். எருசலேம் ஆலயம் ஒப்பு கொடுக்கப்பட்டது போல் கர்த்தாக்களுக்கு பணி செய்கிற சபைகள் எல்லாம் முடங்கி போகும், முடக்கப்படும், அழிக்கப்படும். என்னை நம்புகிறவன் மீதியாயிருப்பான், என்னை கனம் பண்ணுகிறவன் மீதியாயிருப்பான், என்னை பின்பற்றுகிறவன் மீதியாயிருப்பான், என்னை நோக்கி பார்க்கிறவன் மிச்சம் வைக்கப்படுவான், அவன் எல்லாவற்றிலும் காக்கப்படுவான், அவனுக்கு ஒரு குறையும் இராது. பாலைவனத்தில் மன்னா வந்தது போல் பரலோகத்திலிருந்து மன்னாக்கள் வரும். அதை என் ஜனங்களுக்கு கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு மட்டுமே கொடுப்பேன். அநேக துன்மார்க்க ஜனங்கள் பசியினால்